வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஹிருத்திக் ரோஷன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். ஹிருத்திக் ரோஷன் இவர் பிறந்திருக்கிறது 10 ஜனவரி 1974. இவர் பிறந்த நேரம் அதிகாலை 3:25 AM. மும்பையில் பிறந்திருக்காரு. ஐநாம்ச கேபி. சனி மகாதச இருப்பு 1 வருடம் 7 மாதங்கள் 20 நாட்கள். ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகையை. லக்ன பாகை விருச்சிக ராசியில் 02 டிகிரி 32 நிமிடங்கள் 41 வினாடிகள். கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபுலையும் இருக்குது. லக்னத்தை ஆளக்கூடிய மண்டல அதிபதியான கேது மிதுன ராசியில் 8வது பாவத்தில் 03 டிகிரி 58 நிமிடங்கள் 13 வினாடிகள். சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சினிமா துறை வெற்றிக்கு சுக்கிரன் அடிப்படையான கிரகம்னு சென்ற பதிவுகளில் பார்த்துக்கிட்டு வரோம். லக்ன சப்லடாக வரக்கூடிய சனி 3-4க்கு அதிபதியாகி 8வது பாவத்தில் வக்ரகதியில் மிதுன ராசியில் 06 டிகிரி 21 நிமிடங்கள் 24 வினாடிகள். சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபுலையுமே இருக்கார். லக்கின மண்டல அதிபதியும் லக்கின சப்லாடும் சுக்கிரனோடு சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து சுக்கிரன் சார்ந்த காரக தொழிலில் இவர் வெற்றி பெறுவார் என்பதை நம்மளால் ஈஸியாக வரையறை செய்ய முடியும். கலைத்துறை வெற்றிக்கு தலைமை பாகமாக விளங்கக்கூடிய 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை மீன ராசியில் 07 டிகிரி 09 நிமிடங்கள் 28 வினாடிகள். சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சபுலையும் அமைது. சப்லாடாக வரக்கூடிய சந்திரன் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று போய் இருப்பது சிறப்பு. சந்திரன் கடகராசியில் 15 டிகிரி 30 நிமிடங்கள் 48 வினாடிகள். செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபுலையும் இருக்கார். 5வது சப்லாடாக வரக்கூடிய சந்திரன் சுக்கிரனோடு சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து இவர் கலைத்துறையில் பிரகாசிப்பார்னு வரையறை செய்ய முடியும். 5வது பாவ சப்லாடாக வரக்கூடிய சந்திரன் இவருக்கு 9ஆம் இட அதிபதி. இவருடைய தந்தையாரான ராகேஷ் ரோஷன் வாயிலாக திரைப்பட வாய்ப்பு பிரகாசமானதை 9ஆம் இட ஆதிபத்தியம் குறிக்குது. ஜாதகருடைய தொழிலை பிரதிபலிக்கக்கூடிய 10வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 10வது பாவ ஆரம்ப முனை சிம்ம ராசியில் 04 டிகிரி 58 நிமிடங்கள் 41 வினாடிகள். சுக்கிர மண்டலத்திலையும் ராகுடைய சபுலையும் அமையுது. 10வது பாவ ஆரம்ப முனையின் மண்டல அதிபதியாக சுக்கிரன் வருவதை அடிப்படையாக வைத்து இவர் கலைத்துறையில் பிரகாசிப்பார்னு வரையறை செய்ய முடியும். 10வது பாவ ஆரம்ப முனையின் சப்லாடாக வரக்கூடிய ராகுவை கவனிப்போம். ராகு 2வது பாவமான தனுசு ராசியில் 03 டிகிரி 58 நிமிடங்கள் 13 வினாடிகள். சுக்கிர மண்டலம் ஏறி இருக்காரு. 10வது பாவ சப்லாடாக வரக்கூடிய ராகு சுக்கிர மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கணும். நவ கிரகங்களில் சுக்கிரனே சினிமா துறை வெற்றிக்கு அடிப்படையான கிரகம். அடுத்ததாக சந்திரனை குறிப்பிடலாம். அவரவர் சுய ஜாதகத்தில் 5வது பாவாதிபதி கலைத்துறை வெற்றியை சினிமா துறையை குறிப்பார். ஹிருத்திக் ரோஷன் அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். 10வது பாவாதிபதியான சூரியன் சனியுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபுலையும் இருக்கார். 9வது பாவத்தை ஆளக்கூடிய சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபுலையும் இருக்கார். செவ்வாய் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபுலையும் இருக்கார். செவ்வாய் லக்னாதிபதி சுக்கிரனோட சபுல இருப்பதை கவனிக்கணும். புதன் சனியுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபுலையும் இருக்கார். குரு 5ஆம் இட அதிபதியாகி தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கணும். குருவுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சபுலையும் இருக்கார். சுக்கிரன் ராகுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சபுலையும் இருக்கார். சனி சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபுலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபையும் இருக்காங்க. இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் 9வது பாவாதிபதியாகி சுக்கிரனோடு சபு வாயிலாக சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து இவருடைய தந்தையார் ஒரு திரைத்துறை பிரபலம்னு நம்மளால் ஈஸியாக வரையறை செய்ய முடியும். கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். 10வது பாவாதிபதியான சூரியன் 2, 4, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 3, 7, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 9வது பாவாதிபதியான சந்திரன் 1, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 5 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான செவ்வாய் 9வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2, 5 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. 8, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் 2, 4, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 5 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு.
குரு 3-5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-3-7-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 2-5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-3-7-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 3-7-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 2-3-7-12 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-4-8-10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 3-7-8-12 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-4-8-10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. அடுத்ததாக பாவமுனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். 3-4 பாவங்களை ஆளக்கூடிய சனி 1-3-7-9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சனி சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி 3-7-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி சுக்கிரன் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 2-3-7 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை பாவமான 5வது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவ குறிகாட்டிகள். 8-11 பாவங்களுக்கு அதிபதியான புதன் 2-8 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. புதன் மண்டலம் வாயிலாக 2-4-8-11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2-4-8-11 பாவங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய பாவ குறிகாட்டிகள். புதன் சப்ளாடு குரு வாயிலாக 3-5 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. 5வது பாவம் இவருக்கு வருமான வாய்ப்பு கலைத்துறை சார்ந்தது என்பதை குறிகாட்டுது. ராகு 4-10 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. ராகு 2-3-7-12 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிகாட்டுறாரு. ராகு சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ராகு சப்ளாடு வாயிலாக 2-4-8-10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ராகு குறிக்காட்டக்கூடிய 2-3-5-7-10 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். 9வது பாவத்தை ஆளக்கூடிய சந்திரன் இவருடைய 5-11 ஆகிய பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சந்திரன் லக்ன பாவத்தோடு 2-5-6 பாவங்களை சிறப்பாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் வாயிலாக லக்ன பாவத்தோடு 2-5-6 பாவ குறிகாட்டிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கலைத்துறையில் பெற்று தந்தது. இவருடைய திரைப்பயணங்களை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். ஹிருத்திக் ரோஷன் அவர்களுக்கு சுக்கிரதசை மிகப்பெரிய யோக தசையாக அமைந்தது. இவருக்கு சுக்கிரதசா சுக்கிரபுத்தியில் திருமணம் நடந்தது. தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 2-3-5-7-12 பாவங்களை சிறப்பாக குறிகாட்டுறாரு. இவர் காதல் திருமணம் செய்து கொண்டார். தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் ராகுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். இவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஹிருத்திக் ரோஷன் நடித்து வெளிவந்த கஹானா பியார் ஹே திரைப்படம் 2000 ஆண்டு வெளிவந்தது சுக்கிரதசை சுக்கிரபுத்தியில். இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது. தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் ராகுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ராகு 2வது பாவத்தில் இருக்காரு. ஹிருத்திக் ரோஷன் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த படம் கோய் மில் கயா திரைப்படம் 2003 வெளிவந்தது சுக்கிரதசை சூரியபுத்தியில். சுக்கிரன் 2-3-5-7-12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2-3-5-7 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 10ஆம் இட அதிபதியாகி 2-4-8-10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-3-7-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சூரியன் குறிக்காட்டக்கூடிய 2-3-7-10 பாவ குறிகாட்டிகள் ஜாதகர் பெற்றிருக்கக்கூடிய விஸ்வரூப வெற்றியை குறிக்குது. 2006 வெளிவந்த கிறிஷ் திரைப்படம் வாயிலாக ஹிருத்திக் ரோஷன் அவர்களுக்கு சூப்பர் ஹீரோ அந்தஸ்து கிடைத்தது சுக்கிரதசா செவ்வாபுத்தியில். புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதியாகி சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்காரு. லக்ன பாவத்தையும் 6வது பாவத்தையும் ஆளக்கூடிய செவ்வாய் 9வது பாவத்தை சந்திரன் வாயிலாகவும் 2-5 பாவங்களை சுக்கிரன் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. லக்னாதிபதி ஜாதகருடைய சுய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஜிந்தகி நா மிலேகி திரைப்படம் 2011 வெளிவந்தது. அக்னிபாத் திரைப்படம் 2012 வெளிவந்தது சுக்கிரதசை குரு புத்தியில். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு விருச்சக லக்னத்துக்கு 2-5 பாவங்களை ஆளக்கூடியவர். 5வது பாவம் கலைத்துறைக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம். குரு 3-5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. குரு தன்னுடைய சொந்த மண்டலத்தில் இருக்காரு. இதன் காரணமாக 5வது பாவ வினை வீரியமாக செயல்படுது. குரு சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 2-3-7 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள்.
ஹிருத்திக் ரோஷன் நடித்து வெளிவந்த வார் திரைப்படம் 2019 வெளியானது. சூரிய தசை சூரிய புத்தில சூரியன் 10ஆம் இட அதிபதியாகி 2, 3, 7, 10 பாவங்களை தொடர்பு கொள்வதை முன்பே பார்த்தோம். ஃபைட்டர் திரைப்படம் 2024 வெளிவந்தது. சூரிய தசை சுக்கிர புத்தில புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 2, 3, 7 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதோடு 5வது பாவத்தை மறைமுகமாக குறிகாட்டுவதை கவனிக்க முடியும். 2, 3, 5, 7 பாவ குறிகாட்டிகள் இவர் திரைத்துறையில் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை குறிகாட்டுது. ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் இசைத்துறையை சேர்ந்த சபாரா அசாத் எனும் பெண்ணுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். 2022ஆம் ஆண்டு சூரிய தசை குருபுத்தில தசாநாதனாகிய சூரியன் ராகுடைய சப்பில் இருக்கார். சூரியன் ராகு வாயிலாக 2, 3, 7, 12 பாவங்களை குறிகாட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 5ஆம் இட அதிபதி ஆகிறாரு. 5வது பாவம் காதல் விவகாரங்களை குறிக்கும். குரு 3, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிப்பதோடு 2, 3, 7, 12 பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ராகு சப்ளாடாக வராரு. ராகு வேற்று மதத்தை சார்ந்த பெண்ணை குறிப்பார். மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.